பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலும் உங்களுடைய வீடுகளிலே கர்த்தரை ஆராதிப்பதற்காக நீங்கள் ஆயத்தமாகி கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. தேவனாகிய கர்த்தர் கடந்த 4 மாதங்களும் அவர் நமக்கு போதுமானவராக இருந்தார். கடந்த 4 மாதங்களும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். இந்த 5வது மாதத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த 5வது மாதத்திலும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தரை ஆராதிக்க தேவன் நம்மை கூடி வர செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஆயத்தமாக நீங்கள் ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, அப்பா பிதாவே, உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே வேறு ஒருவரும் இல்லை. தகப்பனே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவரே, உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ்னாலே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தகப்பனே, ஜனங்கள் வீடுகளிலே கர்த்தாவே முடங்கி போய் இருக்கிற நாட்களிலே சபையில் நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க முடியாத ஒரு காரணம் இருந்தாலும் ஆண்டவரே, வீடுகளிலே அவரவர் வீடுகளிலே இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இல்லங்களுக்கும் கடந்து சென்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவரும் உண்மையாயுமை ஆராதிக்கிறோம், உண்மையாயுமை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. யாரெல்லாம் உண்மையாய் உண்மை ஆராதிக்கிறார்களோ அவருடைய இல்லங்களுக்குள்ளே நீ கடந்து செல்வீராக. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். நமக்கு பிரியமான ஆராதனை எடுக்க செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஆவியானவர் பொறுப்பெடுக்கிறாங்க. இந்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நடப்பினாங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். முதல் பாடலாக ஜெபத்தொட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்திலே உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தில் இப்படியாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் கடந்த மாதத்திலே செய்த உபகாரங்களை நாம் நினைத்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து முழு உள்ளத்தோடு கூட நம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆண்டவர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் எண்ணி பார்த்து அவைகளுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரை துதித்து நாம் பாடுவோம். எல்லாரும் கரங்களை கட்டி நாம் பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் 48ஆம் சங்கீதம் கடைசி வசனத்திலே சொல்கிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நேரத்திலும் அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்ற பாடலை, இது ஒரு பழைய பாடல், இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Yeah.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த பாடலாக, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை நீர் வெறுப்பதில்லை. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். 34ஆம் சங்கீதத்திலே அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை நோக்கி பார்க்கின்றவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நாம் அவரை நோக்கி பார்த்து அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. பிரைஸ் தி லார்ட்.
praise the Lord. எல்லாரும் சேர்ந்து கரத்தை உயர்த்தி ஆமென், praise the Lord. ஹalleluya. அவர் இரக்கத்தின் ஐஸ்வரியம் உள்ள தெய்வம், அவர் மனதுருக்கத்தின் தெய்வம். ஆமென், praise the Lord. உடைய தேவை என்னது என்பதை அவர் அறிந்திருக்கிற தெய்வம். அவர் ஏழைகளின் பலனாக இருக்கிறார், எளியவர்களின் திடனாக இருக்கிறார். ஓ ஹalleluya. அமர்ந்திருக்கிற தேவன். ஆமென், ஆமென், ஹalleluya. அவர் ஒருவரே திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனாக இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. நீங்கள் எப்படிப்பட்ட பாதையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ஓ ஹalleluya. ஆண்டவர் உங்களை ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை போஷித்து நடத்துகிற தெய்வம். ஆமென், ஹalleluya. எல்லாரும் கரத்தை உயர்த்தி ஆமென் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹalleluya. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. praise the Lord. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்களேன். ஓ ஹalleluya. அவருடைய நாமத்தை அறிந்த ஆமென் அவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஹalleluya. அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் உங்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஓ ஜீசஸ், ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிப்போமே. ஆமென். உள்ள நாளத்துல கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமே. ஓ ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகளை செய்திருக்கிறாரோ அவர்களை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு ஆமென் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே போன மாதம் இருந்தவர்கள், ஏன் நேற்றைக்கு உயிரோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே இல்லை. இந்த உலகத்தை விட்டு காணாமல் போய்விட்டார்கள், இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆனால் இந்த ஆமென் நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கிருபையினாலே காத்து நடத்தி வருகிறார். ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சங்கீதக்காரன் ஆமென் சொன்னதை போல ஆண்டவரே நீர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவதை போல எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக, நீர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை நான் செலுத்த முடியும். ஆண்டவரே அப்பா, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாமத்தை நான் உயர்த்துகிறேன், நாமத்தை நான் ஆராதிக்கிறேன், நாமத்தை நான் தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி அவன் நாமத்தை சொல்லி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். praise the Lord. நீர் பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர் ஆண்டவரே, நீர் அன்புள்ளவர் ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே, கிருபை உள்ளவர் ஐயா. ஓ நீர் அன்புள்ளவர், நீர் தயவுள்ளவர் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர், நீர் ஒப்பற்றவர், நீர் மாசில்லாதவர், நீர் மகிமை நிறைந்தவர், நீர் மாட்சிமை பொருந்தியவர். ஹalleluya, praise the Lord. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ thank you மாஸ்டர். உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த மாதத்துல ஒருவேளை நாம் பல தேவைகளோடு இருந்திருக்கலாம், பல விதமான நெருக்கத்தினோடு நாம் கடந்து போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நடத்தினார், கர்த்தர் நம்முடைய தேவையை சந்தித்தார். ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் நம்மை போஷித்து நம்மை காத்து வந்தாரே. அன்பை நாம் நினைத்து பார்க்கிறோம். நம்ம மேல் ஆண்டவர் இவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார், ஆண்டவர் மேல் எவ்வளவு கிருபையுள்ளவராய் இருக்கிறார். ஜீசஸ், ஹalleluya. நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார்.
கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். அவருடைய நடத்துதலை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நம் ஆண்டவரை ஆராதிப்போமாக. Praise the Lord. Jesus, hallelujah. ஒரு குறை இல்லாமல் காத்து வந்தீரே
சேர்ந்து பேசலாம். ஆருயிரே அப்பா, நீரே எங்களுக்கு ஆருயிர் அன்பராய் இருக்கிறார். நீரே எங்கள் ஆத்தும நேசராய் இருக்கிறார். நீரே எங்களுடைய ஆத்தும நண்பருமாய் இருக்கிறார். ஓ ஜீசஸ், ஆருயிரே சொல்லுங்க. நீர் ஒருவரே எங்களுக்கு ஆறுதலாக உலகத்துல எங்களை ஆறுதல் படுத்துகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. நீர் சகல விதமான ஆறுதலின் தெய்வமாக இருக்கிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், நெருக்கத்தினோடு நாங்கள் கடந்து போனாலும் நீர் ஒருவரே எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். ஒரு தாயை போல தேற்றுகிற தெய்வம், ஒரு தகப்பனை போல எங்களை தோளில் சுமந்து வருகிற தெய்வமே, நன்றியோடு நன்றியுணர்வோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். அவரை போல நம்மை பேச, அவரை போல நம்மை பாதுகாக்க, அவரை போல நம்மை விசாரிக்க ஒருவருமே இல்லை. அவர் தாயை போல நம்மை ஆற்றி தேற்றுகிறவர், தகப்பனை போல நம்மை தோளில் சுமந்து நடத்துகிற தெய்வம். அமே கடந்த 4 மாதங்களும் அமே நம்மோடு கூட இருந்த நம்ம இடத்தின தெய்வம் தொடர்ந்து இந்த மாதத்தில் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கடந்த 4 மாதங்களும் ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை. இந்த மாதத்திலே உங்களை கைவிட்டு விடுவார். உங்களை கைவிடுவதற்காகவா இதுவரைக்கும் உங்களை கைவிடாமல் நடத்தி வந்தார்? இம்மட்டும் உங்களை நடத்தின தெய்வம் இனிமேலும் நடத்துவதற்கு அமே அவர் போதுமானவராய் இருக்கிறார். Thanks to Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். வீடுகளிலே ஆமென் பேசலாம். ஓ ஹalleluya. எல்லாரும் ஆமென் வாய்ஸில் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஜீசஸ் ஹalleluya. திவரதரதரதரவரம் திவரதரதரதரவரம். ஆமென். praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். நாம் ஆராதிக்க, நாம் ஒவ்வொருவரும் தெய்வத்தை ஆராதிக்க இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாதவைகளுக்காக நாம் கவலைப்படாதபடிக்கு, வருத்தப்படாதபடிக்கு, நாம் மனம் சலித்து போகாதபடி, விரக்தி அடையாதபடிக்கு தேவன் கொடுத்திருப்பதற்காக, கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவர் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இப்பொழுது நாம் சுகத்தோடு இருக்கிறோமே, நமக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோமே, இந்த ஜீவன் தேவன் தந்தது. நாம் சுகத்தோடு இருக்கிறோமே, இந்த சுகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பலனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இருக்கிற வீடு அவர் நமக்கு கொடுத்தது. நாம் எடுத்திருக்கிற உடை தேவன் நமக்கு கொடுத்தது. எல்லாமே அவர் தந்தது. எல்லாமே அவர் தந்தது. நம்முடைய பலத்தினாலே அல்ல, ஆமென், நம்முடைய எந்த ஒரு முயற்சினாலும் அல்ல, எல்லாமே தேவன் நமக்கு தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். praise the Lord. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுப்பா எல்லாமே நீங்க தந்ததுப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆமென். praise the Lord. யோபு சொல்கிறார், நான் நிர்வாணியாய் வந்தேன் என்று சொல்லி. உலகத்தில் எதை கொண்டு வந்தோம்? எல்லாமே இயேசுப்பா நமக்கு தந்தது. அவைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Jesus. Hallelujah. எங்கே
வந்திருக்கிற எல்லாவற்றுக்காகவும் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுங்க. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி நாம் ஏறெடுப்போமாக. ஓ, நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறாரே. ஓ ஹalleluya. அப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தாரே. ரட்சிப்பு அவர் கொடுத்தது. ஓ, அபிஷேகம் அவர் கொடுத்தது. ஓ, அவருடைய கிருபையினாலே தேவன் நம்மை ரட்சித்தாரே. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. praise the Lord. யார் யார் வீடுகளில் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் உண்மை கர்த்தாவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் இந்த நேரத்திலேயே கர்த்தருடைய அற்புதத்தின் கரம், இரட்சிப்பின் கரம் நீட்டப்படுவதாக. தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள்ளே ஆண்டவரே உம்முடைய வல்லமை, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் கடந்து செல்லும்படியாய் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ இந்த நேரத்திலேயே ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த பலவீனங்கள் நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். குறிப்பாக தகப்பனே, கர்த்தாவே, இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஒருமித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஓ, இப்பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு நேராக உம்முடைய ரட்சிப்பின் கரம் நீட்டப்படுவதாக. உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. உம்முடைய வல்லமை அந்த பிள்ளைகளுடைய சரீரங்களிலே பாய்வதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே, ஜனங்களை ரட்சியும் ஐயா, ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. ஓ, ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. தகப்பனே, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினுடைய சூழ்நிலைகள் ஆண்டவரே, தடைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. எங்க தேசத்திலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். எங்க தேசத்திலே ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். எங்க தேசத்திலே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விடுதலையாய் ஆராதிக்க, சபைகள் திறக்கப்பட, ஆண்டவரே ஜனங்கள் கர்த்தாவே கூடி வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, தகப்பனே நீர் கர்த்தாவே ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே சீக்கிரத்திலே இந்த சூழ்நிலைகள் மாற, ஆண்டவரே நாங்கள் ஆலயத்திலே கர்த்தாவே ஒன்று கூடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே, நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். தகப்பனே ஸ்தோத்திரம். ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையை காண்பார்களாக. உம்முடைய வல்லமையை காண்பார்களாக. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் ஆண்டவரே உம்மை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அறிந்து கொண்டு, தகப்பனே உம்மை கர்த்தாவே தெய்வம் என்று அறிக்கை செய்வடியாக ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய ராஜ்யம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து ஆவியானவர் பொறுப்பெடுக்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு
மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தம், இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். இந்த மாதத்திலே ஆண்டவரே, இந்த மாதத்திலே நீர் எங்களுடைய சபைக்கு நீர் என்ன வாக்குத்தத்தத்தை நீர் கொடுக்கின்றேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இந்த ஏசாயா 45:17. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேலோ என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயரை சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலோ என்று சொல்லி. அப்போ இஸ்ரவேலோ என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த நபர் யார் என்று சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இதிலே யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த பெயர் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்பது தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த பெயர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யாக்கோபுடைய வம்சத்திலே, இஸ்ரவேல் வம்சத்திலே வந்தவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்குறுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இஸ்ரவேலோ என்று சொன்னால் அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் அதை வாசித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இஸ்ரவேலோ வெட்கப்பட மாட்டான், இஸ்ரவேலோ கலங்காமல் இருப்பான் என்று சொல்லி. ஆனால் இஸ்ரவேல் அல்லாதவர்கள், தேவ ஜனங்கள் அல்லாதவர்கள், அவர்கள் வெட்கப்பட்டு லட்சையடைந்து ஏகமாய் கெட்டு போவார்கள், அது கலங்கி போவார்கள் என்று சொல்லி வேதத்தை நாம் பார்க்கின்றோம். தேவ ஜனம் அல்லாதவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், தேவ ஜனம் அல்லாதவர்கள் அவர்கள் கலங்கி போவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆனால் தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களோ அவர்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்ல கவனிங்க, இந்த வாக்குத்தத்தம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரியதாக இருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இங்கே நாம் பார்க்கின்றோம், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்று சொல்லி இங்கு கர்த்தர் சொல்கிறார். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் உலகத்தின் முடிவு பரியந்தம். ஏனென்றால்
புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லி இருக்கின்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ சதா காலம் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இல்லையா? சதா காலம் என்பது இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று சொல்லி அதனுடைய அர்த்தமா இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அல்லது நம்முடைய மரண பரியந்தமும் தேவன் ஆமென் உங்களை வெட்கப்படாதபடிக்கு, நீங்கள் கலங்காதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்து நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், வேதத்திலே தானியேல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கின்றோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்களும் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி மெய் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கின்றார், அவர் தப்புவிப்பார், ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி நேபுகாத் நேச்சாரை பார்த்து இந்த 3 வாலிபர்களும் சூழ வைக்கிறார்கள். விசுவாசமாக அவர்கள் இந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 வாலிபர்களும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றபடினாலே இவர்களுக்கு வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இவர்கள் 3 பேரும் கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர்கள் வாழ்க்கையிலே வந்தது. என்னவென்று சொன்னால், இவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றபடினாலே நேபுகாத் நேச்சார் கோபப்பட்டு 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே இவர்கள் 3 பேரையும் தூக்கி போடும்படியாக அவன் கட்டளை கொடுத்தான். அந்த இடத்திலே ஜனங்கள் எல்லாரும் அந்த நேபுகாத் நேச்சாருடைய வார்த்தையை கேட்டு நேபுகாத் நேச்சாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கல்தேயர் எல்லாரும் அந்த சிலையை வணங்குகிறார்கள். அதை நாம் அந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த 3 வாலிபர்கள் மாத்திரம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவர்கள் கர்த்தருக்காக அங்கு வைராக்கியமாக நின்றார்கள். ஆகினாலே இவர்கள் 3 பேரையும் அக்கினி சூளைக்குள்ளே போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது இவர்கள் 3 பேரையும் தூக்கி கொண்டு போகிறார்கள். நீங்க யோசித்து பாருங்க, அந்த ஜனங்கள் எல்லாருமே என்ன பேசியிருப்பாங்க யோசித்து பாருங்க. என்னமோ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பான், எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்க வணங்க மாட்டோம் என்றெல்லாம் நீங்க ரொம்ப ஏதாவது பேசுனீங்க. இப்ப என்ன ஆச்சு? ஒருவேளை அங்கு சூழ்ந்து இருந்தவர்கள் இந்த 3 வாலிபரையும் பார்த்து ஏளனமாக பேசியிருக்கலாம். ஒருவேளை அங்கு சூழ்ந்திருந்த கல்தேய ஜனங்கள், அதிகாரிகள், பிரபுக்கள் இவர்களை பார்த்து அவர்கள் யாவரும் இவர்களை நிந்தித்து பேசியிருக்கலாம். வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்தது உண்மைதான். உங்கள் 3 பேரையும் அக்கினி சூளைக்குள்ளே போட போகிறார்கள், நீங்கள் 3 பேரும் அக்கினிக்கு இரையாக போகிறீர்கள், 3 பேரும் கருகி நீங்கள் மரித்து போக போகிறீர்கள் என்றெல்லாம் ஒருவேளை அப்படிப்பட்டதான பேச்சுக்கள் வந்திருக்கலாம். இந்த 3 பேரும் அந்த நிலையில எப்படி இருந்திருப்பார்கள் யோசித்து பாருங்க. ஆனாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றார்கள். என்ன நடந்தது? முடிவு உங்களுக்கு தெரியும். அதே 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவர்கள் கட்டப்பட்டு இந்த 3 பேரும் அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுகிறார்கள். யார் இவர்களை தூக்கி கொண்டு போனார்களோ அவர்கள் கருகி செத்து போனார்கள். ஆனால் இந்த 3 பேரும் விடுதலை ஆக்கப்பட்டு கட்டுகள் அறுக்கப்பட்டு இந்த 3 பேரோடு கூட இன்னொருவரும் சேர்ந்து 4 நபராய் அக்கினிக்குள்ளே உலாவினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம்.
இதை பார்த்த நேபுகாத்நேச்சார் அவன் ஆச்சரியப்பட்டான். இவர்கள் ஆராதிக்கிற தெய்வமே தெய்வம் தேவன் என்று சொல்லி இந்த நேபுகாத்நேச்சார் கர்த்தருடைய வல்லமையை அவன் அறிந்து கொண்டு அறிக்கை செய்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 3 பேருடைய அந்த அக்கினி சூளைக்கு வாசலுக்கு முன்பாக போய் நின்று இந்த நேபுகாத்நேச்சார் அழைக்கிறான். 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் வெளியே வாங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவனே வல்லமையுள்ள தேவன் என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். வெளியே வருகிறார்கள். வெளியே வரும் பொழுது அவர்களுடைய முகங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்தது உண்மைதான், கலங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் கைவிடவே இல்லை. கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரலாம். வெட்கப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வாழ்க்கையில வரலாம். ஒருவேளை நீங்கள் கலங்கி போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில வரலாம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதித்தாலும் அந்த சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் கடந்து வந்து உங்களை ஆண்டவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே தேவ நாமம் மகிமைப்படும். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 3 வாலிபரையும் தேவன் கைவிடவே இல்லை. அவர்களை கைவிடாதவர் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கின்றார். உங்களையும் அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, முதலாவது யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள், பாருங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சொன்னால், முதலாவது நாம் பார்த்தோம், அந்த வாக்குத்தத்த வசனத்திலே இஸ்ரவேலோ என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இங்கு என் ஜனங்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லுகிறார். என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் ரோமர் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, பவுல் ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அங்கு 6-7 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. பாத்தீங்களா, இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார், ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. இஸ்ரவேல் எல்லாருமே இஸ்ரவேலர் கிடையாது. ஆபிரகாம் பிள்ளைகள் எல்லாருமே பிள்ளைகள் அல்ல. ஆபிரகாம், உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள். உங்களுக்கு தெரியும், சாராள், ஆகார், பிரேயாள், கேத்தூராள். ஆகாருக்கு இஸ்மவேல் பிறந்தான். அதே போல சாராளுக்கு பிறந்த மகன் ஈசாக்கு. மற்ற பிள்ளைகள் கேத்தூராளுக்கு பிறந்த பிள்ளைகள். ஆனால் வாக்கு தத்துவத்தின் பிள்ளை யார் தெரியுமா? ஈசாக்கு மாத்திரம். ஆமென். அதே போல கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கின்றோம். சீஷர்களுக்கு, அந்தியோகியாவிலே இருந்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யார் உண்மையாய்
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களாக சீஷிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள், அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் அழைப்பார் என் ஜனங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜனங்கள் என்று தேவனால் அழைக்கப்படக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கை அவருக்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும். என் ஜனங்கள் என்று சொன்னால் அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய பரமபிதா, அவர் நம்முடைய ஆண்டவர், நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் இருக்கின்றோம். நாம் அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாய் அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய சட்டதிட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருந்தால் மாத்திரமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களைத்தான் ஆண்டவர் என் ஜனங்கள் என்று சொல்லி அழைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்திய தேசம் இருக்கிறது. இந்த இந்திய தேசத்திலே அரசியல் சாசன சட்டம் இருக்கின்றது. இந்திய தேசத்திற்கு என்று சொல்லி சட்ட திட்டங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்டதான சட்ட திட்டங்களுக்கு இந்திய பிரஜை, இந்திய குடிமகன் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவன் மாத்திரமே இந்திய பிரஜை என்று சொல்லி அழைக்கப்படுவான். யார் இந்த இந்தியாவில் இருக்கிறதான ஒரு பிரஜை இந்திய சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறானோ, இந்தியாவில் உள்ளதான சட்டத்திட்டங்களுக்கு அவன் கட்டுப்பட்டு நடக்காமல் இருக்கிறானோ, அவன் இந்திய பிரஜையா இருக்க முடியாது. அவன் எப்படி அழைக்கப்படுவான் என்று சொன்னால் தேச துரோகி என்று சொல்லி அழைக்கப்படுவான். அப்படி போல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய ஆளுகைக்கு கீழாக இருக்கின்றோம். அவருடைய அதிகாரத்துக்கு நாம் உட்பட்டு ஜீவிக்கிறோம்னா அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி அவருடைய ஆளுகைக்கு அடங்கி கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது என் ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைப்பார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி என் ஜனங்கள் என்று சொல்லி தேவனால் அழைக்கப்பட்ட தகுதியுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சதா காலங்களிலும் வெட்கப்பட்டு போகாமல் இருப்போம். சதா காலங்களிலும் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சதா காலங்களிலும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு காலத்திலும் நீங்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் அவர் அனுமதிக்கவே மாட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. யார்? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இரண்டாவதாக 37ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். 37ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாமல் இருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாமல் இருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். யார்? 18ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். உத்தமர்கள் உத்தமமாய் நடக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த இடத்துல நாம் வாசிக்கிறது போல 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல ஆபத்து காலத்திலே நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் உத்தமமாய் நடக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உத்தமம் அப்படின்னு என்ன? உத்தமம் என்று சொன்னால், அதாவது ஒரு வாலிபன், நன்கு படித்த வாலிபன் வேலைக்காக அவன் தேடிக்கொண்டிருந்தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இன்டர்வியூக்காக ஒரு கம்பெனிக்கு அவன் அழைக்கப்பட்டிருந்தான். அதற்காக அவன் சென்றிருந்தான். இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணின அந்த வாலிபனை அந்த எம்டி
அவர் சொல்லுகிறார், அந்த கம்பெனியிலே வளாகத்தில் இருந்ததான ஒரு பக்கத்தில் இருந்த செங்கற்களை எடுத்து நீ இன்னொரு பக்கத்தில் கொண்டு போய் அந்த செங்கற்களை கொண்டு போய் நீ வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபனிடத்தில் இந்த எம்டி சொல்கிறார். உடனே அந்த வாலிபன் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், இவ்வளவு பட்டம் பெற்றிருக்கிறேன், இந்த வேலைக்கெல்லாம் நான் வரலை அப்படின்லாம் அவன் சொல்லலை. உடனே அவன் கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த கம்பெனியுடைய வளாகத்தில் இருந்துதானே செங்கற்கள் எல்லாவற்றையும் பொருளோடு செங்கல் அந்த நாள் முழுவதும் சுமந்து கொண்டு போய் அடுத்த பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறான். சாயங்காலத்தில் போய் சொல்கிறான், சார் நான் இங்கே நீங்கள் சொன்னபடி நான் எல்லாம் செஞ்சுட்டேன். அவர் சொல்கிறாரு, ஓகே நீ நாளை காலையில் 9 மணிக்கு வா. அதே போல் அடுத்த நாள் வருகிறான். சார் இன்னைக்கு என்ன சார் அவன் கேட்கிறான். அந்த எம்டி சொல்லுகிறார், சரி நீ இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நேற்றுக்கு அந்த செங்கல் எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்ச இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து நேற்றுக்கு எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல கொண்டு போய் நீ வைக்க வேண்டும் என்று சொல். திரும்பவும் அதே இடத்துல கொண்டு போய் வைக்க சொல்லுகிறார். இந்த வாலிபன் எந்த ஒரு மாறுத்தரவும் சொல்லவில்லை. என்ன சார் நீங்க நேற்றுக்கு அங்கே இருந்ததை கொண்டு போய் அங்கே வைக்க சொன்னீங்க, திரும்ப இன்னைக்கு அங்கே கொண்டு வைக்க சொல்றீங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையா, எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னா அவன் எதையுமே அவன் சொல்லவில்லை. அதற்கும் கீழ்ப்படுகிறான். உடனே போய் அந்த நாள் முழுவதும் அந்த செங்கற்களை எல்லாவற்றையும் அவன் கொண்டு போய் அடுக்கி வைத்து விட்டு சாயங்காலத்தில் வருகிறான். அந்த எம்டி அவரை பார்த்து, அந்த வாலிபனை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன்னிடத்துல கீழ்ப்பிடுதல் இருக்கிறது, நான் கீழ்ப்பிடுதலை பார்க்கின்ற உண்மை இருக்கிறது, ஆகையினாலே நீ இன்று முதல் நீதான் என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் என்று சொல்லி, என்னுடைய பிஏ நீதான் என்று சொல்லி எடுத்துடனேயே அவனுக்கு அப்படிப்பட்டதான உயர்வை, அந்த உயர்வான அந்த ஒரு பதவியை அந்த எம்டி அவனுக்கு வழங்கினார் என்று சொல்லி கேள்விப்பட்டார். அப்ப இது எதனால் என்று சொன்னால், அந்த உத்தமம் கீழ்ப்படிதலே அந்த உத்தமத்தை அந்த ஓனர் பார்க்கின்றார். அப்படி போல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நம்முடைய உத்தமத்தை கர்த்தர் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய எல்லா காரியங்களிலும் உத்தமம் காணப்பட வேண்டும், உண்மை காணப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தில் யோபு என்கிற ஒரு பக்தனை நீங்கள் பார்க்க முடியும். முதல் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன் என்றெல்லாம் வேதத்திலே நாம் 1ஆம் அதிகாரத்திலே யோபுவை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த தேவனுடைய மனுஷனாகிய யோபுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் தேவன் உத்தமத்தை அவர் பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எல்லா பகுதிகளிலும் தேவன் உத்தமத்தை பார்க்கின்றார். ஆகவேதான் யோபுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள் அவனுடைய வாழ்க்கையில வந்தது, பல பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில வந்தது, ஆபத்துகள் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்ததை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்டதான ஆபத்துகளை, பிரச்சனைகளை யோபு சந்தித்த பொழுதும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷருக்கு முன்பாகவோ, அந்த ஊராருக்கு முன்பாகவோ, அல்லது சத்துருக்கு முன்பாகவோ வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமமாய் நடந்த அந்த யோபு அவன் வெட்கப்பட்டு போக, பிரச்சனை வந்தது உண்மைதான், ஆபத்து காலம் வந்தது உண்மைதான். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் கூடவே இருந்தார். கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் யோபுவை சாட்சியாக நிறுத்தினார். இப்பொழுதும் கூட நாம் ஆபத்து நிறைந்த உலகத்திலே, ஆபத்து நிறைந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கொரோனா வைரஸ் மூலமா COVID-19 என்கிறதான கொள்ளை நோய் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்து நிறைந்த இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென், நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நீங்கள் கலங்கி போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆபத்து காலத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, ஆமென். அந்த வசனத்திலே 19 வசனத்திலே பார்க்கின்றோம், வெட்கப்பட்டு போகாமல் இருந்து பஞ்சகாலத்திலே திருப்தி அடைவார்கள், பஞ்சகாலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே பார்க்கும் பொழுது சாரிபாத் விதவை வீட்டிலே சாப்பிடுவதற்கு ஒரே ஒரு அப்பம் செய்யக்கூடிய அந்த அளவில் தான் மாவு இருந்திருக்கிறது. தேசம் முழுவதும் பஞ்சம், சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. தானும் தன்னுடைய பிள்ளையும் அந்த ஒரு அப்பத்தை செய்து அதை சாப்பிட்டு செத்து போக வேண்டும், மடிந்து போக வேண்டும் என்று சொல்லி இருந்த அந்த சாரிபாத் விதவையுடைய வீட்டுக்கு எலியா சென்று, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பஞ்ச காலம் முழுவதிலும் அந்த சாரிபாத் விதவை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பஞ்சகாலத்திலே திருப்தியாய் அவள் சாப்பிடும்படியாக அந்த இடத்துல சாரிபாத் விதவையுடைய வீட்டில் எலியாவின் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்கிறார். தேசம் முழுவதும் பஞ்சம். நீங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் பாருங்க, தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனால் அந்த விதவையின் வீட்டிலே மாத்திரம் எண்ணெய் குறையவில்லை, மாவும் குறையவில்லை. இது எப்படி? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஊழியக்காரர் எலியா தீர்க்கதரிசி அங்கு சென்றபடினாலே அவர் மூலமாக அற்புதம் நடந்தது. ஆமென். அந்த பஞ்சகாலம் முழுவதிலும் வேதத்திலே பார்க்கின்றோம், அந்த விதவையை திருப்தியாக ஆண்டவர் போஷித்தார். ஒருவேளை இந்த காலத்தில் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே 144 தடை உத்தரவு இருக்கின்றபடினாலே வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, வருமானம் இல்லை, சாப்பிடுவதற்கு அனுதினமும் நாம் சாப்பிடுவதற்கு நமக்கு பணம் செலவாகத்தான் செய்யும், தேவைகள் அதிகமாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நாம வேலைக்கு போய் அந்த வேலையில கிடைத்த சம்பாத்தியத்தை வைத்து நாம் குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன்? எப்படி நான் தேவையில் சந்திக்கப்படும், என்னுடைய குடும்பத்தில் தேவையில் சந்திக்கப்படும், எப்படி பிள்ளைகளை போஷிப்பேன் என்றெல்லாம் ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். இந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் உங்களை திருப்தியாக போஷிப்பார். இந்த பஞ்ச காலத்திலும் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். கர்த்தர் அப்படியாக யாரை கொண்டாலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். பஞ்ச காலத்துல காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் ஏதோ ஒரு காகத்தை கொண்டு உங்களை கர்த்தர் நடத்துவார், உங்களை ஆண்டவர் போஷிப்பார். ஆகவே நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். சரி, மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் 22:5 உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நல்ல கவனிங்க, கர்த்தரை மட்டுமே நம்பி நாம் ஜீவிக்கும் பொழுது நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. கர்த்தரை மாத்திரமே நீங்கள் நம்பி ஜீவிக்கும் பொழுது ஒரு நாள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, மனுஷரை நம்பாதீங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவது எம்மாத்திரம் என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிப்போம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அவனை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீர்கள், எந்த ஒரு மனிதனை நம்பாதீர்கள்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பியிருங்கள். 115ஆம் சங்கீதத்திலே 3 முறை திரும்ப திரும்ப நாம் அங்கு வாசிக்கின்றோம். 9 முதல் 11 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அப்போ தேவன் மாத்திரமே உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் ஒருவரே உங்களுக்கு கேடகமாக இருக்கின்றார். அதனால 3 முறை திரும்ப திரும்ப இங்கு நாம் வாசிக்கின்றோம், கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப நாம் இங்கு வாசிக்கின்றோம். ஏன் இங்க வலியுறுத்தி திரும்ப திரும்ப கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது? உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்க வேண்டும். உங்க நம்பிக்கை உங்களுடைய பலத்தின் மேல வைக்காதீங்க. உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் தேவன் மேலே நீங்கள் வைக்க வேண்டும். யோசபாத்துடைய வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை வந்தது. 3 ராஜாக்கள், அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், இவர்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ஒரு ராஜாவுக்கு விரோதமாக புறப்பட்டு வருகிறார்கள். அப்பொழுது இந்த யோசபாத் 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், உபவாசத்தை கூறுவித்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். உபவாசத்தை கூறுவது மாத்திரமல்ல, அங்கு நீங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உபவாசித்து ஜெபித்தது மாத்திரமல்ல, அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். அப்படி புறப்படும் பொழுது யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். அவர் சொல்றாரு பாருங்க, யுத்தத்திற்கு புறப்பட்டு போறாங்க. யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுது யோசபாத் சொல்றாரு, நீ மனுஷனை நம்பாத, நம்மிடத்தில் இருக்கிறதான ராணுவத்தை நீ நம்பாத, நம்மிடத்தில் இருக்கிறதான ஆட்களுடைய பலத்தை நீ நம்பாத. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, யூதாவே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். எருசலேமின் குடிகளே, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை, அவருடைய வார்த்தைகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், அப்பொழுது ஆசீர்வாதம் பெறுவீர்கள் என்று சொல்லி அங்கு ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப நல்லா கவனிங்க, ஆபத்து நிறைந்த நேரம், அந்த சூழ்நிலையிலே இந்த யோசபாத் சொல்லுகிறார், கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள், கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அதே போல நாம் பார்க்கின்றோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் அந்த 3 ராஜாக்களையும் வடங்கடித்து இவர்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து அவரை மாத்திரம் நீங்கள் நம்பி ஜீவிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, தாவீது தனக்கு நேரிட்ட எல்லா உபத்திரவங்களிலும், நெருக்கங்கள், போராட்டங்களின் போதும் கர்த்தரையே நம்பி இருந்தார். தெய்வத்தையே, நம்முடைய தேவனையே அவர் நம்பி இருந்தார். அவரையே சார்ந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 56ஆம் சங்கீதம் 3-4 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன். பாருங்க, சொல்றாரு, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீங்க கர்த்தரை மாத்திரம் நம்பி இருங்க, தெய்வத்தை மாத்திரம் நம்பி இருங்க. எந்த ஒரு மனுஷரையும் உங்களுடைய சொந்த செல்வத்தையோ, சொந்த பணத்தையோ, உங்களுடைய சாமர்த்தியத்தையோ நீங்கள் எதையும் நம்ப வேண்டாம். உங்களை நீங்கள் நம்ப வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென்.
ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா. தேவைகள் அதிகமாக இருக்கலாம். ஐயோ, இந்த மாதத்தில் இவ்வளவு தேவைகள் இருக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேன்? நோ. இதுவரைக்கும் நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் உங்க குடும்பத்தை நீங்க நடத்தி வந்தீங்க? இதுவரைக்கும் நம்முடைய சபையை கர்த்தர் தான் நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய சபையை நாம் நடத்தணுமா? நம்முடைய சபையுடைய தேவைகளை கர்த்தரே சந்தித்து வந்திருக்கிறார். ஆகினாலே சபை நடத்துகிறவர் கர்த்தர், நம்மை நடத்துகிறவர் கர்த்தர், நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறவர் கர்த்தர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை யாராவது ஊழியக்காரர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருப்பர் என்று சொன்னால், உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த மாதத்தின் தேவைக்காக நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். கர்த்தரை மாத்திரம் நீங்கள் உறுதியாய் நம்பியிருங்கள். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹalleluya. விசுவாசிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எவ்வளவு தேவையோடு இருந்தாலும், எவ்வளவு பற்றாக்குறையோடு கூட இருந்தாலும், எவ்வளவு நெருக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்களுடைய நம்பிக்கை எது மேல இருந்துச்சுன்னா, நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தின் மேல இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம மாதம் முழுவதும் வேலைக்கு போறோம், மாதமான நம்ம என்ன செய்யறோம்? கை நிறைய சம்பளம் வாங்குறோம். அதனால இந்த சம்பளத்தை வாங்கி நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இந்த சம்பளத்தை வாங்கி இதை செய்து விடலாம், இந்த சம்பளத்தை வாங்கி இதை நாம் சரிப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி நாம பிளான் பண்ணியிருப்போம். நாம வந்துட்டு அதை நம்பி இருந்திருப்போம். ஆனா இன்றைக்கு இப்பொழுது சூழ்நிலையிலே கர்த்தரே நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உபாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே 17, 18 கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். உபாகமும் 8ஆம் அதிகாரம் அங்கு 17, 18 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். என் சாமர்த்தியமும் என் கைபெலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்போ நல்ல கவனிங்க, உங்களுக்கு சம்பாதிக்க பலனை கொடுக்கிறது யாரு? கர்த்தர் தான். கர்த்தர் தான் சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நான் இதை செய்திருவேன், நான் இதை பண்ணிடுவேன், நான் இதை செய்திருவேன். நோ. ஏன் ஆண்டவர் இங்க சொல்றாரு, என் சாமர்த்தியமும் என் கைப்படனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இரு என்று சொல்லி, நான் எல்லாத்தையும் சாதித்து விடுவேன் அப்படி சொல்லாதீங்க. எச்சரிக்கையா இருக்கு. கர்த்தர் தான் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தான் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். போன மாதம் கிட்டத்தட்ட 6 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மாதத்துக்கு மேலாக ஆராதனை கூடி நம் சபையில கூடி ஆராதிக்க முடியவில்லை. ஒரு மாதத்துக்கு மேலாகி விட்டது. ஆலயம் கூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. நாம் கூடி வர முடியவில்லை. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், விசுவாசிகள் நாம கொடுக்கிற காணிக்கையில தான் பாவம் பாஸ்டர் வந்துட்டு ஏதாவது செய்வாரு, நம்ம கொடுக்கிற காணிக்கையில தான் அவங்க பிழைக்கிறாங்க. நோ, விசுவாசியுடைய காணிக்கையினால அல்ல, கர்த்தர் எங்களை போஷிக்கிறார். பாருங்க, ஒரு மாதத்துக்கு மேலாக ஆலயம் நடக்கவில்லை, ஆராதனை நடக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் போன மாதம் முழுவதும் ஆண்டவர் இந்த வசனத்தில் பார்த்தது போல திருப்தியாய் எங்களை நடத்துகிறார், திருப்தியாய் எங்களை போஷித்து நடத்துகிறார். உங்களையும் கர்த்தர் நடத்துவார். இங்க நடத்துகிறவர் ஏன் உங்களை நடத்த மாட்டார்? ஆகினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த மனுஷரை நீங்க நம்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்கள் தேவையை சந்திப்பார், அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நாம கொடுக்கறதுனாலதான் சபைக்கு வாடகை கொடுக்கறாங்க, ஐயோ இந்த மாதம் எப்படி கொடுப்பாங்க? நோ, கர்த்தர் தான் கொடுக்க வைக்கிறார், கர்த்தர் தான் உதவி செய்கிறார். ஒருவேளை ஆராதனை நடக்காம இருந்தாலும், அதாவது
ஆலயத்துடைய தேவையை கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் நடத்துவார். அந்த கவலை நீங்க விட்டு விடுங்கள். கர்த்தரை மாத்திரம் நம்பிடுங்க. அவிசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க, விசுவாசமுள்ள வார்த்தையை பேசுங்க. கர்த்தரை நம்பி கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்கள், கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஏசாயா 45 அதுல 17ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். நீங்கள் வெட்கப்படாமலும் சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் வெட்கப்படாமலும் உள்ள சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அடுத்ததாக கலங்காமலும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லி இருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ஆண்டவர் இங்கு சொல்லியிருக்கிறார் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சில சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கம் வருகிறது. ஏன் கலக்கம் வருகிறது? தானியேல் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருகிற செய்திகள் அவனை கலங்க பண்ணும் என்று இங்கு கூறியிருக்கிறபடி சில வேளைகளிலே பலவிதமான செய்திகள் நம்முடைய காதுகளிலே கேட்கும் பொழுது, பலவிதமான செய்திகளை நாம் தொலைக்காட்சிகளிலே நாம் பார்க்கும் பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவைகள் நம்மை என்ன செய்கிறது? கலங்க பண்ணுகிறது. பலவிதமான செய்திகள் நம்மை கலங்க பண்ணுகிறது. மனுஷனுடைய தவறான பேச்சுக்கள், தீதான பேச்சுக்கள், மனுஷனுடைய அவதூறான பேச்சுக்கள், அவைகளை நீங்கள் கேட்கும் பொழுது ஒருவேளை உங்களுடைய இருதயத்திலே அவைகள் கலக்கத்தை கொண்டு வரலாம், கண்ணீரை கொண்டு வரலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் 112ஆம் சங்கீதத்திலே 6-7 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 112ஆம் சங்கீதம் 6-7 வசனத்தை வாசிங்க. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான், பாருங்க, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். பாருங்க, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துச்செய்தியை அவன் கேட்கிறபடினால் பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். பாருங்க, துச்செய்தியை கேட்கிறதுனாலே பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். துச்செய்தியை கேட்கிறபடினாலே நீதிமான் பயப்பட மாட்டான். ஒருவேளை துச்செய்தி உங்களை கலங்க பண்ணலாம், பலவிதமான செய்திகள் உங்களை கலங்க பண்ணலாம், உங்களை பயப்பட செய்யலாம். ஆனாலும் இங்கு நாம் பார்க்கின்றோம், துச்செய்தியை கேட்கிறதுனாலே நீதிமான் பயப்பட மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். திடனாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அங்கு 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 17. இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கலங்கி, பாருங்க, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும், பாருங்க, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய, யார் என்றால் கோலியாத், பெலிஸ்தனாகிய கோலியாத்துடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவன் 40 நாட்கள் 16 வசனத்திலே பார்க்கின்றோம், அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலை 40 நாட்கள் வந்து இப்படியாக அவன் பயமுறுத்துகிற அந்த வார்த்தைகளை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கலங்கடித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 32ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். 32ஆம் வசனம், தாவீது, பாருங்க, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு கூட யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? காரணம், ஏற்கனவே நாம பார்த்தோம் இல்லைங்களா, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆமென். நீங்க அந்த சங்கீதத்துல 56ஆம் சங்கீதம் தலைப்பு வாசிங்க. 56 சங்கீதம் தலைப்பு வாசிங்க. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது யோனாத்
ரிக்கோகியம் என்னும் வாக்கியத்தில் வாசிக்கும்படி ஆ, தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்பித்த தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் மிக்தாம் என்னும் என்னும் சங்கீதம். மிக்தாம் என்னும் சங்கீதம். அப்ப பாருங்க, பெலிஸ்தியர் தாவீதை தாவீதை காத்தூரில் பிடித்த காத்தூரில் பிடித்த பொழுது தாவீது பாடுறாரு. என்ன பாடுறாரு? தேவன் நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் பாத்தீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்ல கவனிங்க, இந்த கோலியாத் மூலமாக இப்படிப்பட்டதான பயப்படுகிற கலங்கடிக்கிற வார்த்தைகள் வந்தாலும் இந்த தாவீது பயப்படவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கையுடையவனாய். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஆமென் கலங்க பண்ணுகிறதான சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் ஆமென் உபத்திரவம் வந்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க ஒரு நாளும் நீங்கள் கலங்கி போக ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் அடுத்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆமென், யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் துன்பம் உமக்கு நேரிட்டபடினால். பாருங்க, இங்கு நாம் பார்க்கின்றோம், எலிப்பாஸ் சொல்லுகிறான். எலிப்பாஸ் யோபுவை பார்த்து சொல்லுகிறான், இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடினால், துன்பம் உனக்கு நேரிட்டபடினால் ஆயாசப்படுகிறீர். அது உம்மை தொட்டதினால் துன்பம் உன்னை தொட்டதினால் கலங்குகிறீர். பாருங்க, துன்பம் உமக்கு நேரிட்டபடினால் ஆயாசப்படுகிறீர். துன்பம் உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். அப்போ யோபுவுக்கு பல துன்பங்கள் வந்தது. யோபுவுக்கு பல துன்பங்கள் வந்தாலும் யோபு கலங்கி போகவே இல்லை. யோபு கலங்காதபடிக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 1:21 பார்க்கின்றோம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன். நிர்வாணியாய் அவரிடத்துக்கு திரும்புவேன். நிர்வாணியாய் நான் அவருடைய இடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவோ துன்பங்கள் வந்தது, எத்தனையோ சோதனைகள் வந்தது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் யோபு கலங்கவில்லை. அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க சொல்ல முடியுமா? உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது கலங்காதபடிக்கு கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அநேக உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது கலங்கி போய் விடுகிறீர்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை. இன்னொன்று, வசனத்தை நீங்க அதிகமா வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அதிகமா வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அதிகமா உங்களுடைய உள்ளத்தில் நீங்க வாசித்து, ஆமே, நீங்கள் அந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், ஆமே, நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க கலங்க மாட்டீங்க. நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருப்பீர்கள். வேதத்தை அதிகமா வாசிக்கணும், வேதத்தை அதிகமா தியானிக்கணும். வேத வசனம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது எந்த கலங்கடிக்கிற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? கலங்க மாட்டீர்கள். அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேச மாட்டீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரும். ஆகினாலே விசுவாசிகள் நல்ல கவனிங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை நீங்கள் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்திலே பார்க்கின்றோம், எல்லாவற்றிலேயும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் பொழுது நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போய் விடக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை கலங்க பண்ணுகிற இப்படிப்பட்டதான துன்பங்கள் வழியாக நாங்கள் போயிருக்கிறோம். 2016ஆம் ஆண்டு பிரச்சனை வந்தது, துன்பங்கள் வந்தது. ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலங்கி போக கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் கலங்கி போக விடவே இல்லை. ஏன்? சில
பெரிய தேவ மனிதர்களை கூட இந்த துன்பங்கள் அசைத்து விடுகிறது, இந்த துன்பங்கள் கலங்கச் செய்து விடுகிறது. ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லி வேதத்தை பார்க்கின்றோம். ஆகையினாலே உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நீங்கள் 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4:8 வாசியுங்கள். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம். பாருங்க, பவுல் இங்கு சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. பாத்தீங்களா? எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. கலக்கம் அடைந்தாலும் நாங்க மனமுறிவு அடைய மாட்டோம். அது அடுத்த அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். பாத்தீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ துக்கப்படுகிறோம் என்று எண்ணப்பட்டாலும் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்டதான துன்பங்கள், இப்படிப்பட்டதான கலங்கடிக்கப்படுகிறதான பிரச்சனைகளை தேவன் எனக்கு தந்ததில்லை. இவைகளை தேவன் எனக்கு தரவில்லை, எங்களுக்கு தேவன் தரவில்லை. அவைகள் சாத்தானிடத்திலிருந்து வருகிறது என்கிறதான அறிவு இருந்தது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே சாத்தான் கொண்டு வருகிற இப்படிப்பட்டதான பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் ஜெயத்தை பெற்றிருக்கிறார்கள். வாழ்க்கையில பிசாசான பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஆமென். ஆனால் அந்த பிரச்சனைகளிலே நீங்க தோற்று போக மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெற்றி தான் கிடைக்கும். கடைசியாக ஒன்று மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. அப்போ நீதி நிமித்தமா உங்களுக்கு துன்பம் வரும். நீதி நிமித்தமா நீங்க பிரயாசப்படும் பொழுது, நீதியின்படி நீங்க நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பயமுறுத்தல்கள் வரும், பயமுறுத்துகிற காரியங்கள் வரும். பயமுறுத்தலான வார்த்தைகள், பயமுறுத்துகிறதான காரியங்கள் நம்மை நோக்கி வரும் பொழுது ஒருவேளை நீங்க பயந்து போகலாம், ஒருவேளை நீங்க கலங்கி போகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நீதியின்படி நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது கலக்கம் வரும், உண்மைதான். பயம் வரும், உண்மைதான். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களை கைவிட மாட்டார், தேவன் உங்களை கைவிட மாட்டார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 1 ராஜாக்கள் 19:4 நாம் பார்க்கும் பொழுது அங்கு வாசியுங்கள். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்த்து நல்லவன் அல்ல என்று சொன்னாங்க. இந்த இடத்துல எலியாவை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த எலியாவுக்கு ஆகாப் மூலமாக, யேசபேல் மூலமாக பயமுறுத்துகிறதான வார்த்தை வந்த பொழுது, ஆகாப் மூலமாக, யேசபேல் மூலமாக பயமுறுத்துகிற வார்த்தை இந்த எலியாவுக்கு நேராக வந்த பொழுது, வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் சூரை செடியின் கீழே உட்கார்ந்து நான் சாக வேண்டும், ஆண்டவரே போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த எலியா வானத்திலிருந்து அக்னியை இறங்கி வரப்படினவர். ஆனால் இயேசுவின் வார்த்தையை கேட்டு
பயமுறுத்துகிற வார்த்தையை கேட்டு கலங்கி போன ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான ஒருவேளை பயமுறுத்துகிற வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரலாம். அநேக ஆமென் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கூட நீதியோடு வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக பயமுறுத்தல்கள் வருவது உண்டு. அன்றைக்கு வந்தது தானியேலுக்கு பயமுறுத்துகிற வார்த்தை வந்தது. என்ன? அவர் 3 வேளை செபித்தபடினாலே, தினம் 3 வேளை செபித்தபடினாலே ஜெபம் பண்ணக்கூடாது, அப்படி ஜெபித்தால் சிங்க கவியிலே போடப்படுவா என்று சொல்லி அப்படிப்பட்ட பயமுறுத்துகிற வார்த்தை வந்தது. ஆனாலும் அதற்கு தானியேல் பயப்படவில்லை. அவர் முன்போல தினமும் 3 வேளையும் செபித்தார். ஒருவேளை அப்படிப்பட்ட இந்த நாட்களிலே பயமுறுத்துகிற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில வரலாம். பயமுறுத்துகிறதான வார்த்தைகள் ஆமென் பேச்சுக்கள் உங்கள் வாழ்க்கையில வரலாம். பயமுறுத்துகிறதான அதிகாரங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரலாம். இவைகளை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. பேதருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாது என்று ஆமென் அப்படிப்பட்ட பயமுறுத்துகிற வார்த்தை வந்தது, அவளுக்கு வந்தது. ஆனால் அவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி போல உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பயமுறுத்துகிறதான காரியங்கள் வந்தாலும், பயமுறுத்துகிற வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வந்தாலும் நீங்க கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவர் உண்மையுள்ள தேவன். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவர் உங்கள் வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கின்றார். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம், நம்முடைய மரண பரியந்தமும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படாமல் கலங்காமல் உங்களை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கின்றார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போமாக. எல்லாரும் கண்களை மூடி செபிப்போமாக. நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்த்தது போல ஆமென் தேவனாகிய கர்த்தர் என் ஜனங்கள் என்று உங்களை பார்த்து அழைக்கப்படுகிற அப்படிப்பட்டதான ஆமென் தகுதியுள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட தகுதியுள்ளவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். என் ஜனங்கள் என்று தேவன் ஆமென் அழைக்கப்படத்தக்க விதத்திலே அதற்கு தகுதியுள்ளவர்களாய் உங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உத்தமமான ஜனமாய் நீங்கள் ஜீவிக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும். உண்மையுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் ஜீவிக்க வேண்டும். உத்தமமாய் நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனிதரை அல்ல, செல்வத்தை அல்ல, உங்களுடைய கை பலனை அல்ல, உங்களுடைய சாமர்த்தியத்தை அல்ல, உங்களுடைய திறமையை அல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தை அல்ல, கர்த்தரை மாத்திரமே நீங்கள் நம்பி ஜீவிக்க வேண்டும். கர்த்தரை மாத்திரமே நீங்கள் நம்பி வாழ வேண்டும். அவரையே நீங்கள் நம்பி வாழும் பொழுது, அவரை மட்டுமே நீங்கள் சார்ந்து ஜீவிக்கும் பொழுது நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அமைந்த நாட்களில் ஒருவேளை பலவிதமான கலக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை பயத்தோடு கூட இருக்கலாம். தேவை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை தேவை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே பயமுறுத்துகிற வார்த்தைகள் வரலாம். உடைய வாழ்க்கையிலே கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து கலங்க பண்ணுகிற செய்திகள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். ஒருவேளை உங்களை கலங்க பண்ணுகிற துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில வரலாம். நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்ல விடுதலை ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் விடுதலையா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருங்கள். ஆமென். நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால பயப்பட மாட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ தாவீது ஆமென் பெலிஸ்தரை பார்த்து பயப்படவில்லை. கர்த்தரை நம்பி இருந்தபடினாலே ஆமென் நான் கர்த்தரையே நம்புவேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அவன் விசுவாசமாய் அந்த கோலியாத்தை செய்தான்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். கோலியாத்தை போன்று வருகிறதான கலங்கடிக்கிற வார்த்தைகள், கோலியாத்தை போன்று வருகிறதான கலங்கடிக்கிற காரியங்கள், கோலியாத்தை போன்று வருகிறதான கலங்கடிக்கிற பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த மாதம் மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உலகத்தின் முடிவு வரைந்தோம் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆமே, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் கலங்கி போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆமே தைரியப்படுத்துகிறவராய், உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் எப்பொழுது செபிக்கிறேன். ஏசாயா 45:17 வசனத்தின்படியாக ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கலங்கி போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறாங்க. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே கஷ்டங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்திலே தேவைகள் சந்திக்கப்படட்டும். சமாதானம் உண்டாகட்டும். எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை நீர் உங்களுடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்கிறார். கரம் பிடித்து நடத்துகிறார். ஆசீர்வதிக்கிறார். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God be with you.